வணக்கம். ஒலைமிக்ஸ் குக்கிங். இன்றைக்கு இந்த ஒலைமிக்ஸ் குக்கிங்கில் நாங்கள் சமபோசா குழைக்கிறது எப்படி, சமபோசாவை நாங்கள் எப்படி குழைக்க போகிறோமென்று பார்க்குறதுக்கு முதல் இது நார்மலாக குழைக்கிற மாதிரி ஃப்ரெஷ் தேங்காய்ப்பை பயன்படுத்தி நாங்கள் குழைக்க போகிறதில்ல. இது காய்ந்த தேங்காய்ப்பை பயன்படுத்தி தான் இது நாங்கள் குழைக்க போகிறோம். ஏன் இந்த காய்ந்த தேங்காய்ப்பை பயன்படுத்தி நாங்கள் குழைக்க போகிறோம் என்றால், இன்றைய உலக சூழ்நிலையில் எப்போது என்ன ஆகும் என்று தெரியாத ஒரு நிலையில் அவசர கால உணவு தயாராக இருக்குதா என்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த அவசர கால உணவு தயாராக்கிறதுக்கு என்னென்ன தேவை என்ற ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இந்த உணவை ஒரு தயார் நிலையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு உணவாக தெரிவு செய்திருக்கிறேன். அந்த தெரிவை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். எப்பவுமே நாங்கள் தயாராக இருப்பவர்களாக இருந்தால்தான் நாங்கள் உண்மையிலேயே பாதுகாப்பானவர்களாகவும் இருப்போம், உண்மையிலேயே நல்ல ஒரு பெற்றோர்களாகவும் இருப்போம். ஒரு சிறந்த ஒரு தாய்க்குரிய பொறுப்பு, ஒரு குடும்பத்திற்கான பாதுகாப்பை நாங்கள் செய்திருக்கிறோம் என்ற ஒரு திருப்தி எங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த உணவை நான் தெரிவு செய்திருக்கிறேன். நீங்களும் உங்களோட வீடுகளில் இந்த உணவை நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய, எளிதில் தயாரிக்கக்கூடிய இந்த உணவை நீங்களும் சேமித்து வையுங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்கள் ஒரு நல்ல தாயாக அமையுங்கள். பாருங்கள், இந்த சமபோசாவை நான் எப்படி குழைக்க போகிறேன்னு பாருங்கள். இது சமபோசா, ஜமபோசான்னு ரெண்டு விதமான மாக்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே டேஸ்ட்டை கொண்டது, சுவையை கொண்டது. அதால் நான் இன்றைக்கு சமபோசாவே எனக்கு கூடுதலாக பிடிக்கும் என்றதால் சமபோசாவையே நான் குழைக்க போகிறேன். இது உங்களோட இடங்களில் கிடைக்காத பொருள் என்ற பட்சத்தில் நான் இன்னும் ஒரு வீடியோ தயார் செய்கிறேன். ஏனென்றால் எப்படி இந்த சமபோசாவை நாங்கள் தயார் செய்யலாம், எங்களோட வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு எப்படி தயார் செய்யலாம் என்ற வீடியோவையும் நான் போடுவேன். பாருங்கள், இது காய்ந்த தேங்காய்ப்பு. இது கிட்டத்தட்ட 2027 ஆண்டு வரையும் பாவிக்கலாம். நான் இப்போ 2026 ஆண்டு 3ஆம் மாத பகுதியில் இந்த வீடியோவை வெளியிடுறேன். இது நீண்ட நாளைக்கு வைத்திருக்கலாம். போர்க்கால சூழ்நிலையில் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய்ப்பு திருவி போட முடியாத காலப்பகுதியில் இந்த தேங்காய்ப்பும் உதவும். அடுத்ததாக இப்போ சமபோசாவை போட்ட கையோட நாங்கள் சுடுதண்ணி கொதிக்க வைத்து நான் பார்த்துருப்பீங்கள். அதுவும் அந்த அடுப்பையே நான் நார்மலான அடுப்பில் பாவிக்காமல் ஒரு சின்ன கேஸ் குக்கர் ஒன்றை பயன்படுத்தி தான் நான் அதை பயன்படுத்தினேன். இன்றைய நாங்கள் இன்றைக்கு பார்க்குற வீடியோ போர்க்கால சூழ்நிலையில் ஒரு தட்டு தடுமாறி எங்களுக்கு ஒரு பிரச்சனை உருவாகிற நேரங்களில், வெளியே வெளிக்கிட முடியாத காலங்களில், கரண்ட் இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருக்கிற காலப்பகுதிகளில் நாங்கள் எப்படி எங்களோட வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் உணவு கொடுக்கலாம் என்ற பார்க்குறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. பாருங்கள், இப்போ காய்ந்த தேங்காய்ப்பு இந்த கேஸ் குக்கரை வச்சு நான் தண்ணி கொதிக்க வச்சுட்டு பாருங்கள், இந்த இதுதான் சின்ன கேஸ் குக்கர். இப்படி ஒரு கேஸ் குக்கரை நீங்கள் வேண்டி வீட்டில் கட்டாயம் வச்சுருங்க. அதில் கொதித்த தண்ணியில் தான் நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிற காஞ்ச தேங்காய்ப்புக்களை போடுறேன். காஞ்ச தேங்காய்ப்புக்களை இப்போ போட்டு அதை ஈரழிப்பான தேங்காய்ப்பாக ஃப்ரெஷ் தேங்காய்ப்புன்ற பதத்திலேயே அந்த தேங்காய்ப்பு வந்துட்டுது. இனி இப்போ சமபோசாவுக்கு சீனி சேர்த்துருந்தேன் நான், அதோட இந்த தேங்காய்ப்பையும் சேர்க்க போகிறேன். பாருங்கள், இந்த தண்ணி சேர்த்து இந்த தேங்காய்ப்பையும் நான் சேர்த்து குழைக்க போகிறேன். அதுக்கு முதல் இந்த சமபோசாவில் இருக்கிற டேட்டையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது கிட்டத்தட்ட 9ஆம் மாதம் 2026 ஆண்டு வரையும் பாவிக்கலாம் என்று அதில் இருக்குது. இப்படியான பொருட்களை தான் நீங்கள் வேண்டி வச்சிருக்க வேணும். என்னென்னா குறைஞ்ச காலப்பகுதிகளில் வச்சிருக்கிறது ஒவ்வொருக்காவும் மாற்றி கொண்டிருக்கல. அது நீண்ட காலப்பகுதியில் வச்சிருக்கக்கூடிய பொருளை நீங்கள் பாருங்கள்.
பாருங்கள். இப்போ தேங்காய்ப்புன்னு நான் இதை போட்டுட்டேன். தேங்காய்ப்பு போட்டு கிளறி விட போகிறேன். 2 சீனி தேங்காய்ப்பு சமப்போசை இது 3ம் சேர்த்து கிளறி போட்டு இதுக்குள்ளே நான் கொதிக்க வச்சிருக்கிற இந்த சுடுதண்ணியை கொஞ்சமாண்டு ஊற்ற போகிறேன். எங்களுக்கு தேவையான அளவு சுடுதண்ணி ஊற்றி குழைச்சா சரி. பாருங்க, இதுவும் குழைச்சாச்சு. இதையே கொதிக்க வச்ச அந்த சுடுதண்ணியிலேயே பாருங்க நான் ஒரு டீயும் போடுறேன். கரண்ட் இல்லாத காலத்தில் என்ன செய்யலும், இப்படித்தான் சுடுதண்ணி கொதிக்க வைக்கணும். அதே தண்ணியில் சுடுதண்ணியை டீயும் போட்டு ஒரு காலை உணவுக்கு தேவையான விஷயத்தை தான் நான் இப்போ பார்க்குறேன். எங்களுக்கு இதில் அண்டிய நாளையில் ஒரு காலை உணவோ இரவுணவோ கிடைக்கணும். அதுக்கான ஒரு தயார் நிலைமையான வீடியோ தான் இது. ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியது. உங்களுக்கு எத்தனையோ பேருக்கு தெரியும் என்ன பொருளை வேண்டி வைக்கலாம் என்ற ஒரு சிந்தனை இருக்கும். இதை வேண்டி வச்சா இது முடிஞ்சிடும், டேட் போயிடும், இதை வச்சு என்னென்னு சமைக்கிறேன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பீங்கள். அவைக்குத்தான் இந்த வீடியோ. பாருங்கள், இப்போ இந்த இது குழைச்சி போட்டு அதை ஒரு பிடிகளாக பிடிச்சிருக்கிறேன். பிடிச்சிட்டு பாருங்கள், இப்போ தேத்தனிக்கும் சாயம் ஊறின உடனே அதுக்குள்ளே சீனியும் போட்டு கரைச்சி போட்டு ஒரு பிளேண்டி ரெடி ஆயிட்டுது. நல்ல சுட சுட டீயும் சமபோசாவும் நல்ல ஒரு இதமான ஒரு சாப்பாடு. காலை உணவாகவும் சாப்பிடலாம். இதை ஒரு ஸ்நாக்ஸாகவும் ஒரு பின்னேரங்களில் ஒரு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். டீயோடு சாப்பிட்டு கொள்ளலாம். ஆனால் நான் இன்றைக்கு இப்போ செய்கிறது ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கானது தான். ஆனாலும் இது எப்படி அவசர கால தேவைக்கு பயன்படுத்தலாம் என்றதை ஒரு விழிப்புணர்வுக்காண்டி உங்களுக்கு போடுறேன். பாருங்கள், இது 2ம் ரெடி ஆயிட்டுது. இனி பாருங்கள், இந்த டீயும் இந்த சமபோசாவும் காணும். ஒரு காலை உணவோ இரவுணவுக்கோ காணும். இதை நீங்கள் இப்போ தயார் நிலையில் வச்சுருங்க. இப்போ என் மகனுக்கு அதை கொடுத்துட்டு பாருங்க, அவர் ஃபோன் பார்த்து கொண்டிருந்து அதை ருசித்து சாப்பிட்றார். இதே மாதிரி நீங்களும் இந்த உணவை தயார் பண்ணி வச்சிருங்க, வேண்டி வச்சிருங்க. இப்படி ஒரு உணவை உங்களுக்கு வேண்ட முடியலைன்னா கமெண்ட்ஸில் எனக்கு போடுங்க. இதை எப்படி வீட்டில் ஒரு சமபோசா தயார் செய்யலாம் என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருந்தா நான் அதுக்குரிய வீடியோவையும் தயார் செய்து போடுவேன். அதே நேரம் நீங்கள் சாப்பாடை மட்டும் தயார் செய்து வைக்காமல் குழந்தை பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் சிறிய விளையாட்டு பொருட்களையும் ஒரு மெமோரிஸ் அல்லாட்டைக்கு பிள்ளைகளுக்கு தேவையான பிள்ளைகளுக்கு விருப்பமான இருந்து விளையாடக்கூடிய விளையாட்டு பொருட்களையும் ரெடி பண்ணி வச்சிருங்க. ஏனெண்டா பிள்ளைகள் அந்த நேரங்களில் தங்களுக்கு என்ன செய்கிறது, வெளியே போக முடியல, வீட்டுக்கு இருக்க சாயாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிற நேரங்களில் இந்த விளையாட்டு பொருட்களையும் கொடுத்தா அவங்களும் உற்சாகமாக அந்த விளையாட்டுகளையும் விளையாடி கொண்டு விளையாடி அந்த உணவுகளையும் சாப்பிடக்க அவங்களுக்கு எந்த விதமான மன தாக்கமும் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான் இது. உங்களுடைய குழந்தைகளை நீங்களே பாதுகாப்பாக வைத்திருக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உணவு. நீங்கள் நல்ல ஒரு தாயாகவும் நல்ல ஒரு குடும்ப தலைவியாகவோ இருங்க. இனி வரும் போர்க்கால சூழ்நிலைக்கு எதுக்கும் மூங் கொடுக்கக்கூடிய தயார் நிலையில் இருங்க. இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரையும் விடைபெறுகிறேன். நிச்சயமாக நீங்கள் தயாராக இருங்க. நீங்கள் தயாராக இருப்பவர்கள் தான் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்ற உணர்வையும் பெறுவீங்க. அதே நேரம் இதை இன்றே ஆரம்பிங்க. அதுவும் சிறிய சேமிப்பு தான் உங்களோட பெரிய பாதுகாப்புக்கு உகந்தது. உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உகந்தது. நன்றி, வணக்கம்.